Hi everyone, this is Arif from Joe's IAS Academy. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஜாகிரபி சப்ஜெக்டை இன்னும் ஈஸியாக எப்படி படிக்கலாம், நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ எல்லாமே இப்படி ஈஸியாக கவர் பண்ணலாம் அப்படிங்கிற மெத்தடில் ஜோஸ் மேப் ஸ்டடி அப்படிங்கிற சீரிஸில் நம்ம கொண்டு போயிருக்கோம். இன்றைக்கி எத்தனை மேப் பார்க்க போகிறோம்னா மேப் நம்பர் 14 பார்க்க போகிறோம். இதான் ஃபஸ்ட் மேப்பாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் இதுக்கு முன்னாடி உள்ள மேப்லாம் கன்டினியூ பண்ணிங்க அப்படின்னா எந்த அளவுக்கு நம்ம ஜாகிரபி சப்ஜெக்ட் எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிற நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். வாங்க இன்றைக்கான மேப்குள்ளே போகலாம். ஜோஸ் மேப் ஸ்டடி நம்பர் 14 இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இயற்கை அமைவுகள், அதாவது இந்தியாவை இயற்கை பிரிவுகளாக 6 பெரும் பிரிவுகளாக பிரிக்கிறாங்கன்னு பார்த்தோம். அதில் லாஸ்ட் மேப்பில் என்ன பார்த்தோம்னா இமயமலை பற்றி பார்த்துருப்போம். ஓகேவா, இந்த மேப்பில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வடபெரும் சமவெளி, இரண்டாவது இயற்கை பிரிவான வடபெரும் சமவெளி தான் பார்க்க போகிறோம். சமவெளியை வந்து 2 அடிப்படையாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து படிவுகள், நிலத்தோற்றத்தின் அடிப்படையில் வந்து ஒரு இதாக பிரிக்கிறாங்க. இன்னொன்று லொக்கேஷன், இடங்களின் அடிப்படையில் பிரிக்கிறாங்க. ஓகேவா, படிவுகளின் அடிப்படையில் எத்தனை பிரிக்கிறாங்க அப்படின்னா 5 பெரும்பிரிவுகளாக பிரிக்கிறாங்க. எத்தனையா பிரிக்காங்க? சமவெளிகளை படிவுகளின் அடிப்படையில் 5 பிரிவுகளாக பிரிக்காங்க. என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பாபர் சமவெளி, ஃபர்ஸ்ட் வந்து பாபர் சமவெளி, ரெண்டாவது தராய் சமவெளி, மூணாவது பாங்கர் சமவெளி, நாலாவது காதர் சமவெளி, அஞ்சாவது டெல்டா சமவெளி. இன்னொரு டைம் சொல்லலாமா? ஃபர்ஸ்ட் என்னது? பாபர் சமவெளி, ரெண்டாவது தராய் சமவெளி, மூணாவது பாங்கர் சமவெளி, நாலாவது காதர் சமவெளி, அஞ்சாவது டெல்டா சமவெளி. இன்னும் ஒரே டைம் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் என்னது? பாபர் சமவெளி, ரெண்டாவது தராய் சமவெளி, மூணாவது பாங்கர் சமவெளி, நாலாவது காதர் சமவெளி, அஞ்சாவது டெல்டா சமவெளி. ஓகேவா, பாபர் சமவெளினா என்ன அப்படின்னா இப்படி மலைத்தோற்றம் இருக்குன்னா மலைகள்லேருந்து மலைகள் நியர் பையில் 8 to 20 கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸில் இருக்கிறது, 8 to 20 கிலோமீட்டர் ஏரியாக்குள்ளே இருக்கிறது பாபர் சமவெளின்னு சொல்லுவாங்க. இப்போ மலை இருக்குது, மலையிலேருந்து பாறைகள்லாம் உருண்டு வருமா, அப்போ பாறைகள்லாம் உருண்டுறது மழை பெஞ்சிச்சு அப்படின்னா தண்ணியும் வரும். அப்போ அந்த பகுதியில் என்ன இருக்கும்? சதுப்பு தண்ணி அதிகமாக ஈரப்பதம் அதிகமான மண் வந்து காணப்படுமா. அப்போ பாறை வந்து உருண்டு வந்துச்சு அப்படின்னா ஈரப்பதம் அதிகமாக மண்ணில் இருக்கும்போது பாறைகள் என்ன ஆகும்? அந்த மண்ணில் பதிய ஆரம்பிக்குமா. அப்போ என்ன இருக்குன்னா இந்த பாபர் சமவெளியில் ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட் என்ன அப்படின்னா நுண்துளைகள் அதிகமான சமவெளி. என்னது? நுண்துளைகள் அதிகமான சமவெளி எது? பாபர் சமவெளி. பாபர் பீரங்கி குண்டு பார்த்தோம்ல, இப்போ குண்டு போட என்ன ஆகும்? நுண்துளை விழும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஈஸியாக. பாபர் சமவெளினா நுண்துளைகள் அதிகமான சமவெளி. அப்படியே போனோம் அப்படின்னா தராய் சமவெளி. தராய் சமவெளினா காடுகள் அதிகமாக காணப்படும், வேளாண்மைக்கு உகந்த சமவெளின்னு சொல்லலாம். வேளாண்மைக்கு உகந்த சமவெளின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து பாங்கர் சமவெளி. பாங்கர் சமவெளின்னு என்ன அப்படின்னா இப்போ இங்கேருந்து ஆறுகள் மழை பெய்யுது, மழை பெஞ்சு இங்கே தண்ணி வருது, அப்போ இங்கே ஆறுகள் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆறு பாதை இருக்குது, இதான் ஒரு ஆறு அப்படின்னு சொன்னால் அந்த ரிவர் போகுது அப்படின்னு சொன்னால் அந்த ரிவரில் வந்து தண்ணி வரத்து கம்மியாக இருக்கும் போது இந்த பாதைக்குள்ளே போகும். கரெக்டாக? இதே வாட்டர் ஃப்ளோ அதிகமாகும் போது இந்த பாதைக்குள்ளே தான் இருக்குமா, இந்த பாதையில் அதிகமாகுமா? பாதை வந்து அதிகமாகி போகும், மறுபடியும் வாட்டர் ஃப்ளோ கம்மியாகுது, கம்மியாகும் இந்த பழைய பாதைக்குள்ள சுருங்கி வருமா. அப்போ இந்த எக்ஸ்டென்ஷன் பாதை இருக்கா, இதுதான் சொல்லுவாங்கன்னா பழைய வண்டல் சமவெளி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இந்த மறுபடியும் தண்ணி போன பாதை இருக்கும்ல, இந்த பாதைன்னு சொல்லுவாங்க பழைய வண்டல் சமவெளி அல்லது பாங்கர் சமவெளி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து இந்த புதிய பாதை இதுன்னு சொல்லுவாங்க காதர் சமவெளி அல்லது பெட் நீளம் அப்படின்னு சொல்லுவாங்க. காதர் சமவெளினா புதிய வண்டல் சமவெளி அல்லது பெட் நீளம் அப்படின்னு சொல்லலாம். லாஸ்ட்டாக வந்து டெல்டா சமவெளி. டெல்டா அப்படிங்கிறது பல வலைப்பின்னல் அமைப்பாக இருக்கும். லாஸ்ட்டு கடலில் சேர்றதுக்கு முன்னாடி உள்ள பகுதியை டெல்டா சமவெளின்னு சொல்லுவாங்க. கிளியரா? என்னென்ன சமவெளி? பாபர் சமவெளி, தராய் சமவெளி, பாங்கர் சமவெளி, காதர் சமவெளி, டெல்டா சமவெளி. பாபர் சமவெளினா என்ன? நுண்துளைகள் அதிகமான சமவெளி. ரெண்டாவது தராய் சமவெளி அப்படிங்கிறது வேளாண்மைக்கு உகந்த சமவெளி, காடுகள் அதிகமாக காணப்படும். மூணாவது பாங்கர் சமவெளியுமே வேளாண்மைக்கு அதிகம் உகந்த சமவெளி தான், இது வந்து பழைய வண்டல் சமவெளின்னு சொல்லுவாங்க. நாலாவது காதர் சமவெளி அல்லது பெட்நிலம் அல்லது புதிய வண்டல் சமவெளின்னு சொல்லுவாங்க. அஞ்சாவது டெல்டா சமவெளி. டெல்டா அப்படிங்கிறது கடலில் கலக்கிறதுக்கு முன்னாடி உள்ள நிலப்பகுதியை டெல்டா சமவெளின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதுக்கடுத்து இந்த டெல்டா சமவெளியில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட் சார்ட்ஸ்னா என்ன, பில்ஸ்னா என்ன. சார்ட்ஸ்னா என்ன, பில்ஸ்னா என்ன. சார்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உயர்ந்த பகுதி. அந்த டெல்டா சமவெளியோட உயர்ந்த பகுதி என்ன சொல்லுவாங்கன்னா சார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பில்ஸ்னா என்ன அப்படின்னா அந்த டெல்டா சமவெளியோட சதுப்பு நில பகுதி என்ன சொல்லுவாங்க? பில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கிளியரா? ஈஸியாக ஞாபகம் வைக்கிறது மறக்காம சார்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. சார்ஸ் பிரெட் ஆம்லேட்லாம் வேணா சாஸ் எங்கே ஊற்றுவாங்க? பிரெட் ஆம்லேட்டுக்கு மேலே ஊற்றுவாங்க. அப்போ வந்து உயர்ந்த பகுதி, மறந்தாலும் பரவாயில்ல, மொக்கையாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சாஸ் எங்கே ஊற்றுவாங்க? பிரெட் ஆம்லேட்டுக்கு மேலே ஊற்றுவாங்க. அப்போ வந்து சொல்லுவாங்க உயர்ந்த பகுதி, உயரத்தில் ஊற்றுவாங்க. அப்போ உயர்ந்த பகுதினா சார்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ ஆப்போசிட்டில் சதுப்பு நில பகுதியை பில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஞாபகம் வச்சுக்கலாம். கிளியரா? இந்த ஓகேவா? அதுக்கடுத்து நிலங்களின் அடிப்படையில் 4 பிரிவுகளாக பிரிக்காங்க. ஒன்று வந்து என்னன்னா ராஜஸ்தான் சமவெளி. அப்படியே ஆர்டராக வந்து ஞாபகம் இருக்கும். ராஜஸ்தான் சமவெளி,
கங்கை சமவெளி, அதுக்கப்புறம் வந்து பஞ்சாப் ஹரியானா சமவெளி, அடுத்து பிரம்மபுத்திரா சமவெளி. ரெண்டு வந்து இடம், ஒன்று ராஜஸ்தான் பஞ்சாப் ஹரியானா சமவெளி, இன்னொன்று ரிவர் கங்கை சமவெளி பிரம்மபுத்திரா சமவெளி. கிளியரா? இன்னொரு டைம் சொல்லலாமா? ராஜஸ்தான் சமவெளி, அது பஞ்சாப் ஹரியானா சமவெளி, கங்கை சமவெளி, பிரம்மபுத்திரா சமவெளி. இந்த ராஜஸ்தான் சமவெளியில் என்ன ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம், சாம்பார் அல்லது புஷ்கர் ஏரி இருக்குது. தார் பாலைவனம் எங்கே அமைஞ்சிருக்கு? ராஜஸ்தான் சமவெளி தான் அமைஞ்சிருக்கு. ராஜஸ்தான் சமவெளியில் உள்ள முக்கியமான ஏரி அமைச்சுன்னா சாம்பார் அல்லது புஷ்கர் ஏரி. அதுக்கடுத்து அது என்ன பாலைவனம் அப்படின்னா தார் பாலைவனம். முடிஞ்சா? அதுக்கடுத்து இதில் ரொம்ப எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இம்பார்ட்டன் ஆனது, இதில் பாலைவன பகுதி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மருஸ்தலி அப்படின்னு சொல்லுவாங்க. பாலைவன பகுதியை மருஸ்தலினோ, அரை பாலைவன பகுதியை பாங்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. அரை பாலைவன பகுதியை பாங்கர்னு சொல்லுவாங்க. பாலைவன பகுதி எப்படி சொல்லுவாங்க? மருஸ்தலி. அரை பாலைவன பகுதியை பாங்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து அப்படி வந்தோம் அப்படின்னா பஞ்சாப் ஹரியானா சமவெளி எதன் ஆறுகளின் படிவுகளால் உருவாகுது? சிந்துவோட துணை ஆறுகளான ராவி, சட்லஜ், பியாஸ், இந்த ஆறுகளோட படிவுகளில் உருவாகிறது தான் வந்து என்னது பஞ்சாப் ஹரியானா சமவெளி. கிளியரா? அடுத்து கங்கை சமவெளி. கங்கை சமவெளி சொல்லுவாங்க உலகிலேயே மிக நீளமான வளமான சமவெளி அப்படிங்கிறது என்ன சொல்லுவாங்க? வண்டல் சமவெளி அப்படிங்கிறது கங்கை சமவெளி சொல்லுவாங்க. பிரம்மபுத்திரா சமவெளி அசாமில் பெரும்பகுதியாக காணப்படுது. கிளியரா? இன்னொரு ரிவைஸ் பண்ணிடலாமா? என்னம்மா பார்த்தோம்? இந்தியாவோட இயற்கை அமைப்புகளில் வடபெரும் சமவெளியை பார்த்தோம். வடபெரும் சமவெளியில் 2 பிரிவுகளாக பிரிக்காங்க. ஒன்று ஆறுகளின் படிவுகளின் அடிப்படையில், இன்னொன்று இடங்களின் அடிப்படையில். படிவுகளின் அடிப்படையில் 5 பெரும் பிரிவுகளாக பிரிக்காங்க. என்னென்ன? ஃபர்ஸ்ட் வந்து பாபர் சமவெளி, தராய் சமவெளி, பாங்கர் சமவெளி, காதர் சமவெளி, டெல்டா சமவெளி. பாபர் சமவெளினா நுண்தொலைகள் அதிகமான சமவெளி. அதுக்கு தராய் சமவெளினா காடுகள் அதிகமாக காணப்படும் வேளாண்மைக்கு உகந்த சமவெளி. பாங்கர் சமவெளி அப்படின்னு சொன்னால் பழைய வண்டல் சமவெளி அல்லது வேளாண்மைக்கு உகந்த சமவெளின்னு சொல்லலாம். காதர் சமவெளி அப்படின்னா புதிய வண்டல் சமவெளி அல்லது பெட்நிலம் சொல்லலாம். ஃபைனலாக வந்து கடலில் கலக்கிறதுக்கு முன்னாடி உள்ளது டெல்டா சமவெளின்னு சொல்லுவாங்க. இந்த டெல்டா சமவெளியோட உயர்ந்த பகுதியை சார்ஸ்னும், சதுப்பு நில பகுதியை பில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கிளியரா? அடுத்த இடங்களின் அடிப்படையில் 2 இடம், ஒன்று வந்து ராஜஸ்தான் சமவெளி, பஞ்சாப் ஹரியானா சமவெளி. 2 ஆறு, கங்கை சமவெளி, பிரம்மபுத்திரா சமவெளி. ராஜஸ்தான் சமவெளி என்ன ஏரி இருக்குது? சாம்பார் அல்லது புஷ்கர் ஏரி. என்ன பாலைவனம்? தார் பாலைவனம். அதுக்கடுத்து இது பாலைவன பகுதி என்ன சொல்லுவாங்க? மருசலினோ, அரை பாலைவன பகுதியாக பாங்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதுக்கடுத்து அப்படி வந்தோம்னா பஞ்சாப் ஹரியானா சமவெளி எந்த ஆறுகளின் படிவுகளால் உருவாகுது? சிந்துவோட துணையான ராவி, சட்லஜ், பியாஸ், இந்த ஆறுகளின் படிவுகளால் உருவாகிறது பஞ்சாப் ஹரியானா சமவெளி. கங்கை பிரம்மபுத்திரா சமவெளி இந்தியா உலகிலேயே மிக வளமான வண்டல் சமவெளின்னு சொல்லுவாங்க. பிரம்மபுத்திரா எங்கே அதிகமாக காணப்படுது? அஸ்ஸாம் பகுதியில் அதிகமாக காணப்படுது. கிளியரா? இந்த மேப் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்து நம்புகிறேன். இந்த மேப்புக்கு கீழே நீங்கள் கமெண்ட்ஸில் சார் நீங்கள் வந்து எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக புரியுது அப்படிங்கிறதெல்லாம் கூட மென்ஷன் பண்ண வேணாம். மேப் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் சார், ஹாப்பி டு சி திஸ் அப்படின்னு மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தை நீங்கள் போட்டிங்க அப்படின்னு சொன்னாலே போதும். அடுத்து யார் மொத்தம் 10 கமெண்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா அடுத்த மேப் நான் அப்லோட் பண்ணிடுவேன்பா. ஓகே? கண்டிப்பாக அந்த மேப் யூஸ்ஃபுல்லாக வந்து நம்புகிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலமாக தான் மற்றவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணுவாங்க. எவ்வளோ பேர் வந்து ஜாகிரஃபி 5 மார்க் தானே அப்படிமோ 5 மார்க்கில் 8லேருந்து 10 கொஸ்டின் கம்பல்சரி தமிழ்நாடு இந்தியன் ஜாகிரஃபி சேர்த்து வரும். இது எப்படி ஈஸியாக நம்ம டீ பிரேக்லையோ லஞ்ச் பிரேக்லையோ எப்படி படிக்கலாம் அப்படிங்கிற மெத்தட்லாம் கொண்டு போய்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் மேப்பில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மேப் யார் வந்து கம்ப்ளீட்டாக மென்ஷன் பண்ணியிருக்கீங்களோ அவங்க பின் பண்ணி வைக்கிறேன். 10 பேர் யார் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணுறோம் சார் மென்ஷன் பண்ணிங்களோ 11 ஆள் கமெண்ட் பண்ணுறதுக்குள்ளே நான் மேப் அப்லோட் பண்ணிடுவேன். ஓகே? ஆல் தி வெரி பெஸ்ட்பா. தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் டே.